வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ரம் ஹியர். ஜெயலலிதா அம்மையார் இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏடிஎம்கே அப்படின்ற கட்சி ஒரு கட்டுக்கோப்பான கட்சியாக இருந்தது. அதை அவங்க அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. என்னதான் அவங்க ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிட்டாலும் ஒரு பெண்ணுக்கு தேவையான பெண்மை அதெல்லாம் கடந்து போய் இப்படி தான் இருப்பேன், இப்படி இருந்து தான் நான் தமிழ்நாட்டை பார்த்துப்பேன் அப்படின்னு ரொம்ப தைரியமாக சில இடங்களில் தன்னோட கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. எல்லா பெண்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஜெயலலிதா அம்மா மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான உமனாக இருக்கணும், ரொம்ப பவர்ஃபுல்லான உமனாக இருக்கணும் அப்படின்றது. ஆனால் அவங்க இறந்ததுக்கப்புறம் ஏடிஎம்கே அப்படின்ற கட்சி மூன்றாக பிரிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா அம்மையார் இப்படி பிரிஞ்சது. இப்படி பிரிஞ்சும் ஒரு நல்ல பேர் எடுத்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்குமே கட்சிக்குள்ளே நிறைய உட்பூசல்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. நேற்று ஜெயலலிதா அம்மையார் பற்றி ஒரு நியூஸ் வந்தது. என்ன அப்படின்னா, அவங்களோட ஜுவல்லரிஸ் 28 கிலோ கர்நாடகா கவர்மெண்ட்டில் இருந்தது. அதை மார்ச் மாதம் 6, 7, 8 தேதிகளில் வாங்கிக்கோங்க, தமிழ்நாடு அரசுக்கிட்ட நாங்கள் ஒப்படைக்க போகிறோம் அப்படின்ற நியூஸ் வந்திருந்தது. 28 கிலோ தங்கமா அது? மக்களால் நான், மக்களுக்காக மட்டுமே நான் சொன்ன ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு தனி உமனுக்கு ஏன் இவ்வளோ நகைகள் அப்படின்ற கேள்விகள் இருந்தாலும், அந்த நகைகள் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது இல்லை அப்படின்னு ஆகாது. அது கூடவே சேர்த்து தமிழ்நாட்டிலேருந்து 5 கோடி கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். என்ன காரணத்துக்காக அப்படின்னா, இந்த கேஸ் நடத்துனதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான முன்னேற்பாடுகளும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. அடுத்த மாதம் மார்ச் 6, 7, 8க்குள்ளே அவங்களோட நகைகள் எல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஏவி ராஜு சேலம் மாவட்டத்தோட நிர்வாகியை கட்சியிலேருந்து நீக்கியிருக்காரு. கட்சியிலேருந்து நீக்கினதுனால தான் என்னமோ தெரியல, ஏவி ராஜு மீடியா முன்னாடி என்னென்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. கூவத்தூர் ரெசார்ட்டில் என்னென்ன நடந்தது, ஆக்ட்ரஸ் த்ரிஷாவை வர வச்சதும், அவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்ததும், அவங்கள வர வைக்க ஆக்டர் கருணாஸ் என்னென்ன பண்ணார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் ஏவி ராஜு சொல்லிகிட்ருக்காரு. சொன்னவர் ஆமாம் நான் சொன்னேன் அப்படின்னு தான் சொன்ன விஷயத்தில் ஒரு உறுதியோடு இருக்கணும்ல. ஒரு 3 மணி நேரம் கழித்து இல்லை நான் த்ரிஷாவை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை, இது திட்டமிட்டு பரப்பப்படுற வதந்தின்னு அப்படியே பல்ட்டி அடிக்கிறாரு. இன்னும் பார்க்கலாம், இன்னும் என்ன மாதிரியான காமெடிஸ்லாம் வருது அப்படின்றத இன்னும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ஏவி ராஜு அவங்களோட இன்டர்வியூ பற்றி மக்களாகிய நாம், மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.